வணக்கம் குழந்தைகளா. அறம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பாட்டி கதையே சொல்லுங்க. ஆமா பாட்டி, தொடர்ந்து கதை சொல்லுங்க. சரி பசங்களா, நான் கதை சொல்றேன் கேளுங்க. இது கதை நேரம். இருக்குன்னு எனக்கு தெரியல ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. முத்து, இந்த ஊர் உலகமே உங்களுக்கு தான் நன்றி சொல்லும். அதுக்கு மேலே நன்றிங்கிற வார்த்தைக்கு ஒரு உண்மையான சொந்தக்காரரே நீங்கள் தான் முத்து. ஐயா, நன்றிங்கிற வார்த்தைக்கு நான் சொந்தக்காரன் இல்லை ஐயா. அந்த வார்த்தைக்கு என்றைக்குமே உண்மையான சொந்தக்காரன் அந்த இறைவன் மட்டும்தான் ஐயா. முத்து, உங்கள் கிட்டேயே எனக்கு பிடிச்சது உங்களோட இந்த பெருந்தன்மை தான் முத்து. ஐயா, அந்த ஆண்டவன் சொல்வான், இந்த முத்து செய்வான். சார், உங்கள் பையனை கூட்டிகிட்டு வந்தது நான் தான். என்னை மன்னிச்சிடுங்க சார். தம்பி பில்லா, சாரிங்கிற ஒரு வார்த்தை நடந்ததை எதையும் மாற்றிடாது. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் பில்லா. சாரி டஸ் நாட் மேக் டெட் மேன் அலைவ். புரிஞ்சுதா பில்லா? நான் இப்போ உன்னை விசாரிக்க போகிறேன். என்னோட விசாரணை ரொம்ப கடுமையானது. அதுக்கு நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும் பில்லா. சரி சொல்லு, நீ யாரு? சார், என்னோட பேர் மதன். ஆனால் நான் என்னோட பேரை மாற்றி பில்லான்னு வச்சுக்கிட்டேன் சார். தம்பி மதன், ஏன் உன்னோட பேரை மாற்றி பில்லான்னு வச்சுக்கிட்ட? அதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கணும். பில்லாங்கிறது என்னோட ஃப்ரெண்டோட பேர். ஆனால் இப்போ அவன் உயிரோடு இல்லை. அதனால தான் சார் நான் அவனோட பேர் வச்சுருக்கேன். தம்பி பில்லா, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தான் உயிர் நண்பர்கள் இருக்காங்க. அவங்களோட உயிர் நண்பர்கள் செத்ததுக்கு அப்புறம் அவங்க யாருமே அவங்களோட நண்பர்களோட பேரை வச்சுக்கிறது இல்லை. ஆனால் நீ மட்டும் உன் நண்பனோட பேரை வச்சுருக்க. அதுக்கு என்ன காரணம்? சார், நானும் என்னோட ஃப்ரெண்டு பில்லாவும் மற்ற நண்பர்கள் மாதிரி கிடையாது. எங்கள் அப்பாவும் அவன் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சார், அவன் குடும்பமும் என் குடும்பமும் அந்த அளவுக்கு ஒற்றுமையான நட்புள்ள குடும்பம். அதுவும் சார், நானும் பில்லாவும் காலேஜ்லேயே திறமையான இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படிப்பட்ட உன் நண்பனுக்கு என்னாச்சு? அதாவது சார், என் நண்பன் ஒரு தியாகி சார். அவன் வாழ்க்கையே ஒரு சின்ன பையனுக்காக தியாகம் பண்ணிட்டான். என்ன குழந்தைகளா, கடவுள் உங்களுக்கு கொடுத்ததுதான் இந்த மனித பிறவி. அந்த மனித பிறவிய நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் குழந்தைகளா. என்ன குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதையோட பார்ட் 1ல இருந்து பார்ட் 60 வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கு குழந்தைகளா. நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்ல குழந்தைகளா, இந்த கதை இன்னும் முடியல. இந்த கதையோட பார்ட் 61 அடுத்த வாரம் நம்ம சேனல்ல ஒளிபரப்பாகும் குழந்தைகளா.